வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவோட 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டூஜனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காகவே இருக்கும். ஏன்னா ஹைவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவள் எதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அவள் வேணான்னு சொல்கிறா. சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உடனே பேபி டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவள் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான். இப்போ என்ன பண்ணுறது, அவள் எப்படி கஷ்டப்படுவா, இது எல்லாத்துக்கும் நம்ம தானே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி டென்ஷனில் வந்து தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு அவளை நினச்சி கவலைப்படாமல் இருக்கவே முடியாது. இந்த மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்டு இருப்பானா. இன்னொரு சைடு டூஜனோட அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைவோனை போய் பார்த்து பேசுவாங்க. இந்த மாதிரி நான் அவனோட வெல்விஷர்மா, அன்றைக்கி நீ பேசும்போது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னாச்சுமா அந்த பேபி நீ வச்சுக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாங்க நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், அதனால் பேபி கலைக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிடுவான். இந்த விஷயத்த கேட்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கும். அப்பாடா ஒரு வழியாக வந்து நம்ம விஷயம் எல்லாமே நடந்து போச்சு, இதுக்கு மேற்பட்டு வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த பொண்ணு பேபியை கலைச்சிருச்சு அப்படின்னா டூஜன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அடுத்து பேச மாட்டானா, அவள் லைஃப்பில் சந்தோஷம்னு ஒன்று வராது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நினச்சி நடந்துருச்சுன்னு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இன்னொரு சைடும் இந்த மாதிரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த ஹைவன் போய் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மாவும் எப்படி பேசுவாங்க, ரொம்ப ஹார்ஷாக தானே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு 2 பேர் ஒருத்தர் ஒருத்தர் கத்திட்டு வெளியில் வருவாங்கள்ல, இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்த அந்த சைடு வந்து ஜூஜன் வந்து இவங்களை பார்க்குறதுக்காக வந்திருப்பான். ஏன்னாச்சு அவள் வந்து ரொம்ப டல்லாக இருப்பாளே, ஏதாவது வேணுமா ஹெல்ப் வேணுமான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தவன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவான். அவனுக்கு புரியுது, சரி ரொம்ப வந்து அவள் பர்சனலாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கா, அவளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு, முதல்ல அவளை நம்ம நம்ப வைக்கணும், அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து அவள் ஓப்பனப் ஆவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுவான். கட் பண்ணோம் அப்படின்னா டூஜனோட அணியை தான் காட்டுவாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேனே கம்பெனி டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யோசிச்சதில் அவங்களுக்கு ஒரு பிளான் கிடச்சிருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்பெனிலேருந்து முதல்ல டூஜனை வெளியே அனுப்புனா தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவனுக்கு வந்து பறிக்க முடியும்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஹைவன்ட்டை கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு பேபிலாம் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ இந்த மாதிரி வந்து கன்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹைவோனோட ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. ஹைவோன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுத்துருந்துருப்பா. அந்த ப்ராஜெக்டில் இருக்க கண்டென்ட் எல்லாமே வேறு ஒருத்தவங்களோட கண்டென்ட்டு, அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மேலே வந்து அடுத்தவங்க கண்டென்ட்டை திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க டீம்மேட்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப கோபமாக இருந்துகிட்டு இருப்பாங்களா. அதிலே அவங்க கூட வேலை பார்க்குறவங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவளுக்கு தான் ஜெர்மனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குல, அதனால தான் வேலையை அசால்ட்டாக செஞ்சுட்டான், இப்போ அவளால் பாரு நம்ம எல்லாருக்குமே பிரச்சனையாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் அந்த பாஸ்கர்னா செம்ம கடுப்பாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பொறாமையில் தானே இருப்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இது எல்லாத்துக்குமே ஹைவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே அவளை வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால் அவளுக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே அவள் வந்து பல டென்ஷனில் இருக்கா, இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ரொம்ப வந்து மனசுடைஞ்சு போயிடுவா. இப்போ ஆஃபீஸு தனியாக இவன் மட்டும் ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்குதுல்ல, அதனால் சரி நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம், நம்ம தான் எதை விஷயத்தை ஏதாவது கொண்டு வரணும். ஏன்னா மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்ம சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட் தானே, நம்ம போய் மீட் பண்ணி ப்ராஜெக்ட் யாருக்கு பண்ணி கொடுக்குறோமோ அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறதுக்காக டூஜன் பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. ஏன்னா இவங்க பண்ணி கொடுக்குற ப்ராஜெக்டே டூஜன் கம்பெனிக்கு தானே, அதனால் டூஜனை பார்க்குறதுக்காக போவாங்க. ஆல்ரெடி டூஜனுக்கு இந்த மாதிரி ஹைவோனுக்கு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆஃபீஸில் அவளோட ஒர்க்கு எல்லாருமே வந்து காப்பி பண்ண ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை நம்ம பண்ண தப்புனால தான் அவள் இந்தளவு கஷ்டப்படுறா போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஆல்ரெடி கில்ட்டி ஃபீலிங் இருக்கும்ல அவங்க அண்ணா இறந்த விஷயத்தில், அது இந்த விஷயத்தோடு கம்பேர் பண்ணி அவன் மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பான். அந்த டைமில் ஹைவன் என்ன பண்ணுவாங்கன்னா டூஜனை மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அனுப்பின ப்ராஜெக்டில் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க மேக் பண்ணதுன்னு சொல்கிறாங்க, அந்த விஷயத்தை வந்து நாங்கள் காப்பி பண்ணலை, அடுத்தவங்கள்ட்ட வந்து எடுத்து பண்ணலை, அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே என்னோட ஐடியா மட்டும்தான், நீங்கள் ஒருத்தவங்களை பனிஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணால் பனிஷ் பண்ணுங்கள், என் டீமில் இருக்கவங்க யாரும் எதுவும் பண்ணாதீங்க, அதை மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டூஜன் சொல்ல வருவான், நான் உனக்கு சந்தேகமே படலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் இவள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாள், ஆல்ரெடி அவன்
வீட்டு சுச்சுவேஷன், ஆஃபீஸ் சுச்சுவேஷன் எல்லாமே அவனுக்கு தெரியும்ல. சரி நம்ம வந்து நார்மலாகவே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டூஜின் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி நீ சொல்கிறத நான் நம்பணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு புது ஐடியா கொண்டுட்டு வா. அது புது மாடல், புது டிசைன் எல்லாமே இருக்கணும். அதை நீ வந்து பர்சனலாக என்கிட்ட மட்டும் டெலிவர் பண்ண, மற்ற யார்கிட்டையும் கொடுக்காத. அப்போ உன்னோட பேரை கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஐடியா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைப்பான். ஏன்னா டூஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க் லீக் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க டீமில் இருக்க யாராவது ஒருத்தவங்க தானே பொறாமப்பட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் இல்லை. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துருச்சு. இது கரெக்டாக நம்ம இது பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணியிருப்பான். இவங்கிட்ட டேரெக்டாக சப்மிட் பண்ணும்போது எந்த இஷ்யூ வர வாய்ப்பு இல்லைல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. கட் பண்ணோம் அப்படின்னா ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு ஹைவன் வந்து வெளியில் போவாங்களாம். அப்போ மின்சுக்கு மீட் பண்ணுவாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனால் வந்து சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பேசி சிரித்து என்ஜாய் பண்ணி போயிட்டுருப்பாங்க. இந்த விஷயத்த அந்த சைடு வந்து டூஜின் வந்து பார்த்துருவான். அவனுக்கு பார்த்தோன்னே தெரியுது செம்மையாக பொறாமையில் இருக்கான்னு சொல்லிட்டு. அவனுக்கு சுத்தமாகவே அவளை வந்து இன்னொருத்தன் கூட பார்க்குறதுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் அதை ஓப்பனாக அவகிட்டே சொல்ல முடியாமல், வெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனை பார்க்கும்போதே கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். ஆல்ரெடி அவன் ஓப்பனாக கேட்டிருக்கான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் மாதிரி தானே சொன்னான். அதனால் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ தெரில. இவன் வந்து இப்போ பொறாமையில் தீயில வெந்துட்டு கிடப்பான். அப்படியே கொஞ்சம் டைமும் போகுது. இப்போ வந்து ஹைவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அந்த அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும்ல புதுசாக, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் டூஜின் கிட்டே கொடுக்கறதுக்காக போவான். அப்படி கொடுக்கும்போது டூஜின் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் உடனே வந்து இது வேணாம், நான் இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஏன் இப்படி ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் தான் வெளியில் வந்து மின்சு கூட பார்த்தானே அந்த விஷயத்த சொல்ல மாட்டான். கடுப்பில் தான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இதனால் ஹைவன் வந்து ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுவாச்சு. கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் போட்டால் இவன் ரிஜெக்ட் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி கடுப்பில் இருந்துகிட்டு இருப்பா. இன்னொரு சைடு டூஜனுக்கு ரொம்ப திட்டோமோ அப்படின்ற மாதிரி சரி கில்ட்டி ஃபீலிங்கு தான் திருப்பி உருவாக ஆரம்பிக்கும். என்ன பண்ணுறது, அவள் ரொம்ப கஷ்டப்படுறாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். இப்போ நம்ம எதாவது திட்டி விட்டோமே, ஒரு ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக போய் பேச முடியாது, என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுவான். சரி அவளுக்கு டீ கொடுக்குற மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீ கொடுக்கறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவான். இவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள். ஆனால் ஒர்க் டைமில் வந்து டீ குடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டீ கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான். அது எல்லாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சீக்ரெட்டாக வேறு பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்களில் வேலை பார்க்கும்போது வந்து எந்த விஷயத்தில் டயர்டாக இருக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு எப்படி பேம்பர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி சௌரியம் பண்ணி கொடுப்பான் ஆஃபீஸில். அது அவளுக்கே தெரியாத மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருப்பான். இது எல்லாருக்குமே கிடைக்கிறதுனால இவளுக்கு அவளுக்கு பெருசான வித்தியாசம் தெரியாது. அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாள் ப்ராஜெக்டில் நைட்டும் பகலுமா. அதனால் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணதுனால அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடும். அப்படி உடம்பு முடியாமல் போகும். டூஜுன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரி இரு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன், வா போகலாம் அப்படின்ற மாதிரி மனசு விட்டு 2 பேருமே பேசிக்குவாங்க. அப்போ தான் அவள் சைடு இருக்க விஷயங்களை அவன் சொல்லுவான், இவளும் இவள் சைடில் இருக்க விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி நான் ஆல்ரெடி போய் டாக்டரை பார்த்தேன். டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேபி வச்சுக்காத என்னோட டெசிஷன், பேபி நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து என்ன பண்ணுறது இன்னும் முடிவு பண்ணலை, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரிவா நீ எந்த டாக்டரை பார்த்தியோ அந்த டாக்டர்கிட்டே உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை போய் பார்த்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறா, எப்படி இருக்கா எப்படி இருக்கா, பேபி எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சும்மா நார்மல் தாங்க, இவங்க நல்லா தான் இருக்காங்க, பேபி செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஸ்கேன் காப்பின்னு எடுப்பாங்களே அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேனில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் காட்டுவாங்களே, அதை பார்க்கும்போதும் ஹைவனுக்கும் சரி டூஜனுக்கும் சரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ குட்டியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்களாம். அப்படி 2 பேர் ரசிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து ஹைவன் என்ன நினைப்பா அப்படின்னா, இவ்வளோ குட்டியாக இருக்க ஒரு உயிரை வந்து நம்ம கொல்ல வேணாம், இது நம்மக்கிட்டேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த குழந்தைய அபார்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி டிசைட் பண்ணுவான். டூஜனுக்கும் இந்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம கூடிய சீக்கிரம் ஹைவன் வந்து நம்ம பக்கம் வச்சுக்கணும், அவள் பாவம் தனியாக கஷ்டப்பட வேணாம், ஏன்னா அவளோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் சரியில்லை, அவளோட ஆஃபீஸ் சுச்சுவேஷனும் சரியில்லை, அவள் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் அவள் சேஃபாக ஃபீல் பண்ணுவான், அவளை சேஃபாகவே எப்பயுமே ஃபீல் பண்ண வச்சுக்கணும். 2வது மொதல் விஷயமா அவள் ஆஃபீஸில் அவளுக்கு மேலே வந்து ஒரு பழி போட்டிருக்காங்கல்ல, காப்பி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து கிளியர் பண்ணணும். அப்போ தான் அவள் கரெக்டாக
கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு அவளோட ஒர்க்கில் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.